பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டிய படங்கள். அதை பற்றியும் நம்ம படங்களை எந்த திசை நோக்கி வைக்கணும் போன்ற தகவலையும், உடைந்த படங்களை நம்ம என்ன செய்யலாம் போன்ற தகவலையும், நம்ம வாங்கிட்டு வந்த அந்த படங்களை சக்தி நிறைந்த தெய்வங்களாக எப்படி உருவேற்றம் செய்யலாம் போன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் எந்த திசை நோக்கி வைக்கணும் அப்படின்னு சாமி படங்கள்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி வைக்கலாம், வடக்கு நோக்கி வைக்கலாம், மேற்கு நோக்கியும் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிழக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் வடக்கு, அப்புறம் தான் மேற்கு. ஆனால் தெற்கு நோக்கி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற படங்களை மட்டும்தான் தெற்கு நோக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டாயம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர், சரஸ்வதி, மகாலட்சுமி இவங்க 3 பேரும் இருக்கக்கூடிய படத்தை கட்டாயம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. விநாயகர் பார்த்திங்கன்னா வினைகளை வேரோடு நீக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் சரஸ்வதி நமக்கு நல்ல அறிவும் ஞானம் வித்தை போன்றவற்றை கொடுக்கக்கூடியவங்க. மகாலட்சுமி எல்லா செல்வங்களையும் நமக்கு அருளக்கூடியவங்க. இவங்க படத்தை கட்டாயம் வைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பதி பெருமாளுடைய படம் வைக்கணும். திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையும் செல்வ செழிப்பையும் நமக்கு அருளக்கூடியவர். அதுக்கப்புறம் முருகனுடைய படம் வைக்கணும். உங்களுக்கு எந்த முருகன் கிடைக்குதோ அந்த முருகன் படத்தை நீங்கள் வைக்கலாம். முருகர் பெருமான் நமக்கு வேல் கொண்டு நம்ம துன்பத்தை துடைத்து வெற்றியை அருளக்கூடியவர். முருகப்பெருமான் படத்தை வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குமோ அந்த அம்பாள் படத்தையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் அண்ணாமலையார் சிவபெருமானுடைய படம், சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய படத்தை வச்சும் நம்ம வழிபடலாம். நம்ம படங்களை தவிர விக்கிரகம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகம் சின்னதாக இருக்கணும். அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா விக்கிரகம் பெருசாக இருக்க அதுக்கு அபிஷேகம், நித்திய பூஜை போன்ற விஷயங்களை நம்ம செய்யணும். அது இல்லாத நம்மளால் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் படம் மட்டும் வச்சு வழிபட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை படத்தை வச்சும் வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முன்னோர்கள் படம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பூஜை அறைக்கு வெளியில் நீங்கள் தெற்கை பார்த்தவாறு, அதாவது வடக்கு சுவரில் மாற்றி தெற்கு பார்த்தவாறு நாங்கள் முன்னோர்கள் படத்தை வச்சு வழிபடலாம். அதுக்கப்புறம் இந்த படங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சக்தி நிறைந்த தெய்வங்களாக நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வர சொல்ல பார்த்திங்கன்னா அது சாமி படம் மட்டும்தான். ஆனால் அதை சக்தி நிறைந்த ஒரு தெய்வங்களாக நம்ம உருவேற்றம் செஞ்சால் தான் நம்ம வீட்டில் அந்த கடவுளோட சக்தி நிறைந்து இருக்கும். அதனால் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த படங்களை பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் கொண்டு அந்த படங்களை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நீங்கள் தினசரி பூஜை செய்ய அந்த சாமி படங்கள் சக்தி நிறைந்த தெய்வங்களாக மாற்றப்படும். அதோட சக்தி அந்த வீட்டில் நிலைச்சிருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த சாமி படங்களுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கண்டிப்பாக வைக்கணும். உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் எது இருக்கோ உங்கள் வீட்டில் அதை வைக்கலாம். தீப தூப ஆராதனை காட்டி வழிபடணும். அந்த சாமி கடவுளுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம் போட்டு நம்ம பூஜை அறையில் நம்ம படிக்கலைன்னா கூட அதை போட்டு விட சொல்ல அந்த ஆற்றல் நம்ம அதிகரிக்கும். அதை போட்டு நம்ம கேட்குறப்போ எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த தெய்வங்களுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமி பேரை சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லியும் வழிபடலாம். இப்படி நீங்கள் வழிபட பூஜை செய்ய அந்த சாமி படங்கள் சக்தி நிறைந்த தெய்வங்களாக உங்கள் கூடவே இருந்து அருள் புரிவாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்களினோட படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உடைஞ்சு போன படங்கள் வச்சுருப்போம். அதாவது பழைய நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த படங்களை எல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்போம். ஆனால் உடைஞ்சு போய் கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு, இல்லை ரொம்ப அந்த ஃபோட்டோ செதலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற கண்ணாடியை நீங்கள் கழட்டிட்டு டஸ்ட்பினில் போட்டுடலாம். போட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் தண்ணியில் கரைச்சிடலாம். அதை விட்டுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் இல்லை கோவிலில் வச்சிட்டிங்கன்னா கோவிலும் யாரும் அதை பராமரிக்க போகிறதில்ல. அது எப்படியோ ஒரு இடத்துல போட்டு தான் வைக்க போகிறாங்க. நம்ம வீட்டில் வழிபட்ட படங்களை அந்த மாதிரி நம்ம எங்கேயோ எடுத்துன்னு போய் போடுறதுக்கு பதில் அது உடஞ்சி போச்சு யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா அந்த படங்களில் உள்ள கண்ணாடியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுட்டு அதனோட பிக்சரை நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிடலாம். இந்த மாதிரி செய்ய சொல்ல எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.